ஸ்கைஃபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தங்களோட ஹீரோக்கள் வந்து 25வது 50வது படங்களை பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க. அப்படி பெரிய அளவில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொன் விழா வெள்ளி விழா காணுதான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தமிழ் ஹீரோக்களோட 50வது படம் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50வது படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாழ வைப்பேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன், KR விஜயா, பண்டரி பாய்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆனா சொல்றபடியா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகலைங்க. ஓரளவுக்கு இந்த படம் ஹிட் கொடுத்தது கண்டி பெரிய அளவுக்கு வெற்றி படமா இந்த படம் அமையலங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவரோட 50வது படம் பாத்தீங்கன்னா 3 முடிச்சு. இந்த படத்துல கமல், ரஜினி, ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமலுக்கு ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. பெரிய அளவுல பேசுற மாதிரிலாம் ஒரு சீன்ஸும் இருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து உலக நாயகன் கமல்ஹாசன் வந்துட்டு சினிமா துறையில இருந்துட்டே வராரு. அவரு ஹீரோவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படம் தாங்க 50வது படம். அதனால இதுவும் அந்த அளவுக்கு அவர் பேர் சொல்ற படமா அமையல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய். நம்ம தளபதி விஜய்க்கு பாத்தீங்கன்னா 25வது படமோ 50வது படமோ பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் வெற்றியை கொடுக்கலீங்க. விஜயோட 25வது படம் பாத்தீங்கன்னா கண்ணுக்குள் நிலவு. இது ஒரு அளவுக்கு தான் படம் ஹிட் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு பேசும்படியெல்லாம் ஒன்றும் அமையல இந்த படம். விஜயோட 50வது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுறா. இந்த படம் கூட அந்த அளவுக்கு ரொம்ப பேசும்படியா இல்லைங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் விஜய்க்கு ஒரு பிளாக் மார்க்காவே இருந்ததுங்க. இந்த சுறா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் விஜய்க்கு சில படங்கள் எதுவுமே வராம கொஞ்சம் டல்லா தாங்க இருந்தாரு. அஜித்தோட 50வது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிச்ச படம் தாங்க மங்காத்தா. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு ஹிட் கொடுத்தது நம்ம அஜித்துக்கு. ஏன்னா அவர் உண்மையிலே பாத்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்ப ராசிக்காரர் தாங்க. இந்த படத்துல டிஃபரெண்டான ரோல் எடுத்து நடிச்சிருப்பாரு நம்ம அஜித். அந்த படத்துல வர பாட்டும் சரி அவரோட ஆக்ஷன் சீன்ஸும் சொல்லி இன்னைய வரைக்கும் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்குங்க மங்காத்தா படம். அடுத்து நம்ம யாரை பார்க்கறோம்னா நம்ம சியான் விக்ரம் தாங்க. அவரோட 50வது படம் பாத்தீங்கன்னா ஐ படம் தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் தன்னையே வருத்திக்கிட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஆண் அழகனா வருவாரு. அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆட் ஷூட்ல நடிக்க வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்பதாங்க ஆரம்பிக்கும் ட்விஸ்டே. அந்த படத்துல தன்னையே வருத்திக்கிட்டு தன்னுடைய உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை அவர் செஞ்சிருப்பாருங்க. அந்த படத்துக்காக ரொம்ப டெடிகேஷனா நடிச்சிருப்பாரு நம்ம சியான் விக்ரம். சியான் விக்ரமுக்கு இந்த படம் பெரிய அளவுல வெற்றியை கொடுத்தது. அடுத்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட படம் பாத்தீங்கன்னா மகாராஜா. இந்த படம் வந்து அவருக்கு 50வது படம். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர்ல ரொம்ப அமோகமா போயிட்டு இருக்குங்க. ரொம்ப கதைக்களத்தோட இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இது 50வது படம் தாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான டிஃபரெண்டான கேரக்டர் கொடுத்து மனுஷன் தன்னோட நடிப்பு திறமையை வெளியே காட்டியிருப்பாரு. அதனோட வெற்றி தாங்க இந்த மகாராஜா படத்தோட ஹிட். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. வித்தியாசமான கேரக்டர்லாம் அவர் நடிக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த தகவலோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். நாளைக்கு வேற தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.